இந்த படமே ஒரு ஜேர்னி தான். இவங்க வந்து அந்த கூண்டுலேருந்து வெளியே வந்து அப்படியே போவாங்க. போகும்போது அந்த வெறுங்கால்ல அந்த சுட்டெரிக்கிற வெயில்ல எப்படி நடக்க முடியும்? ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இருந்தாலும் இவங்க வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய பிணங்களுடைய ஷூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே போவாங்க. ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஷூ வந்து கரெக்டா ஃபிட் ஆகாது. அதனால ஒவ்வொரு இடத்துலயா போற வழியிலலாம் பிணங்களுடைய ஒவ்வொரு காலணிகளையும் எடுத்து இவங்க மாட்டி மாட்டி அப்படியே மாத்திக்கிட்டே போவாங்க. அது கடைசி வரைக்குமே அது ஒரு பொருந்தாது. அப்படிதான் இருக்கும். இந்த நிலப்பரப்பை காட்டும்போது அழகா இருக்கு. ஆனா அதை வந்து ரசிக்க முடியல. ஏன்னா இந்த கொடுமைகள் தான் வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியுதே தவிர அது வந்து பெருசா தெரிய மாட்டேங்குது. அதை ரசிக்க முடியல. அதுதான் உண்மை. அப்படிதான் இருந்தது. அதுக்காக வந்து இந்த படத்துல வந்துட்டு கண்ணு முன்னாடி கையை வெட்டுறது, அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஆனா அதை விட வைலன்ஸா இருக்குது இந்த படம். அதுதான் இந்த படத்துடைய பெரிய பிளஸ். அவங்க டைரக்டர் என்ன நினைச்சாரோ அதை கொண்டு வந்துட்டாரு. எப்படி இருந்ததுன்னா போற வழிகள்லாம் பிணங்களா இருக்கும். உச்சியில வந்து தூக்கு போட்டு இழுத்துருப்பானுங்க. எல்லா இடத்துலையும் இப்ப எப்படி எப்படியோ செத்துட்டு இருப்பாங்க. சில ஆள் வந்துட்டு ஒவ்வொரு பிணங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல புதைச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாயெல்லாம் தைச்சு விட்டுருப்பானுங்க, நாக்கு அறுத்துருப்பானுங்க, கிளவுஸ் 2 கை அப்படியே கிளவுஸோட கட் பண்ணி வச்சிருப்பானுங்க. படம் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். இப்படிதான் காட்சி அமைப்பு இருக்கும். அதுவே ரொம்ப ஹெவியா இருக்கு. வெட்டுறதை விட இது பயங்கரமான ஒரு ரொம்ப வைலன்ஸா இருக்கு. அது பார்க்கும்போது தெரியுது நம்மளுக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கானுங்க அப்படிங்கிறது.